காலம் என்ன தெரியுமாங்க? ஒரு சின்ன கதையை சொல்றேன். நேற்று கேட்டேன். ஒரு ஐயர் என்ன பண்ணாராம், தான் வீட்டுல நல்லா கவனிங்க, லெந்து காலம்னா என்னன்னு தெரிஞ்சுக்க. ஐயரு வீட்டுல ஒரு கோழியை வளர்த்துற, நாட்டுக்கோழி அடக்காட்டா 21 நாள்ல என்ன பண்ணோம், குஞ்சு வெளியே வரும். என்ன பண்ணாரா இவரு, 21 நாளும் ஃபர்மெண்டேஷனுக்கு அந்த அந்த தாய் கோழிய அந்த ஹீட்ல என்ன பண்ணுமா, அந்த ஹீட் வர வர அந்த முட்டை உடைஞ்சு அந்த குஞ்சு வெளியே வருமா. 21 நாளும் ஒரு நாளா அந்த ஐயர் போறாராம், போய் பாக்குறாராம் வருமானு. 21 நாள் 2 கோழிக்கு குஞ்சு உண்டி தலை வந்துதான். 21 நாள் போய் பாக்குறாராம், 2 குஞ்சு தான் பொறிச்சுக்குது, 8 குஞ்சுமே பொறிக்கவே இல்லை. இந்த ஐயருக்கு ஒரே கஷ்டம், ஐயருக்கு ஒரே மனக்கவலை. 2 தான் வந்துதான், 8 வரவே இல்லையா. அப்போ அந்த ஐயருக்கு போய் கேட்டாராம், அந்த போதகரையா அந்த வீட்டுல வேலை செய்யற அந்த வேலைக்காரன் போய் கேட்டாராம், ஏன் அந்த கோழி குஞ்சு வெளியே வரல? அந்த முட்டை 8 முட்டையும் அப்படியே தான் இருக்குதான். இந்த தாய் கோழி ஹீட்டை கொடுக்க என்ன பண்ண, அந்த ஹீட் இந்த முட்டைக்குள்ள போய் அந்த முட்டை என்ன பண்ண, கோழி குஞ்சு அதை உடைச்சின்னு வெளியே வரும். அந்த ஹீட்டை கொடுக்க குஞ்சு ஒளிச்சுன்னு வெளியே வரும். ஆனா இந்த 8ல 10ல 2 தான் வெளியே 8 வரவே இல்லை. அப்போ அந்த வேலைக்காரங்கிட்ட கேட்டவுடனே அந்த வேலைக்காட்டுக்காரன் அப்ப வேலைக்காரன் என்ன சொல்லியிருப்பாரு, அந்த 8 முட்டை என்ன முட்டையா, பூ முட்டையா. 40 நாள் 2 காலத்துல வாழ்ற நீ, ஒரு பொழுது இருக்கிற நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிற, சரக்கு அடிக்காம இருக்கிற, ஐயோ அது மாதிரி வெள்ளை ட்ரெஸ் தான் போட்டுன்னு இருக்கிற, நகையெல்லாம் திருற. அந்த கோழி, அந்த தாய் கோழியுடைய ஹீட்டு, அந்த ஹீட்டு பட்டு கோழி குஞ்சு தான் என்ன பண்ணுமோ, முட்டைய கொத்தி அந்த முட்டைய உடைச்சின்னு வெளியே வருமா. நீ 40 நாள் உபவாசம் எடுத்தாலும் சரி, 1 வருஷம் உபவாசம் சரி, கர்த்தருடைய அபிஷேகம் உனக்குள்ளதான் இருக்குது. நீதான் பாவத்துல இருந்து வெளியே வரணும் தவிர அவரு உன்னை எத்தனே வர மாட்டாரு. ஏனென்றால் அவர் ஜென்டல் காட். அவரு நீதான் அந்த ஓட்டை உடைக்கணும். அந்த ஓட்டை உடைக்காத வரையும் நீ என்ன முட்டை, நீங்க தான் சொல்றீங்க, நான் சொல்ல. நீ 40 நாள் ஃபாஸ்டிங் எடுத்தாலும் சரி, நீ ஒரு பொழுது இல்லாம நான்வெஜ்ஜை தொடாம இருந்தாலும் சரி, நீ நகையெல்லாம் கழட்டிட்டு நான் பரிசுத்தம் சொன்னாலும் சரி, நீ நான் தாடியெல்லாம் வெட்ட மாட்டேன்னு சொன்னாலும் சரி, எது நல்ல உபவாசம், எது நல்ல லெந்து காலம்? வேதம் இப்படி சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் ஏசாயா 58:5, மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்கிறதும் தலை வணங்கி நாளை போல் ரெட்டிலும் சாம்பிலும் படுத்துக்கொண்டு எனக்கு பிரியமான உபவாசம் செய்கிறது. இதையா உபவாசம் பாத்தீங்களா? 40 நாள் பாத்தீங்களா, நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், அப்படியே சோகமா இருப்பாங்க. ட்ரெஸ் எல்லாம் நல்லா, அது வரைக்கும் பட்டு பனாரஸ் பட்டுலாம் போட்டு வருவாங்க. அன்னைக்கு நாத்தியம் ரொம்ப டல்லா, நகையெல்லாம் தெரியும். பாவம் நம்ம ஒரு ஏழை தாய் மாதிரி இருப்பாங்க. ஆனா பார்த்தா இவ்வளவு கிலோ நகை இருக்கும் வீட்டுல. அவரு அப்பதான் தாடியில வச்சிருப்பாரு. 40 நாள் ஒண்டி பர்ஃபெக்டா இருப்பாரு. அப்பெல்லாம் ஒயின்லே குளிப்பாரு, அவரு ஒயின்லே குதிப்பாரு வேற. இது எங்க தெரியுமா இருக்குது? 40 நாள் எங்கேயே இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. இது அல்ல லெந்து காலம், இது அல்ல உபவாசம். சொல்லுது எது தெரியுமா உபவாசம்? 6ஆம் அதிகாரம், அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணைல்களை நெகிழ்க்கிறதும் நெருக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கி விடுகிறதுமே. அக்கிரமமான எண்ணத்துல இருந்து வெளியே வரதும், பொல்லாத சிந்தனை என்ற முட்டையில இருந்து வெளியே வரதும், அசுத்தன்ற முட்டையில இருந்து வெளியே வரதும், பாவம் என்னன்ற முட்டையில இருந்து வெளியே வரதும், கெட்ட பழக்க வழக்கன்ற முட்டையில இருந்து வெளியே வரதும், பொல்லாத சிந்தனை இருந்து வெளிவந்து இந்த உலகத்துல எப்படி அந்த கோழி குஞ்சு வெளிப்படுதோ, இயேசு என்ற புது மனிதனை தரித்துக் கொண்டு, இயேசு என்ற புது சுபாவத்தை தரித்துக் கொண்டு, இயேசுவை போல அன்பு, இயேசுவை போல பரிசுத்தம், இயேசுவை போல நீதி, இயேசுவை போல சிந்தனை, இயேசுவை போல நடக்கை, இயேசுவை போல செயல், இந்த எண்ணத்தோடு வர்றதுதான் உபவாசம். தவிர ரட்டு உடுத்திக்கிட்டு சாம்பலை போனா இது உபவாசம் அல்ல. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அப்படிதான் இருக்கிறார்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அப்படிதான் இருக்கிறார்கள். உபத்திரத்தின் பாதையில இயேசுவை போல சகித்துக் கொள்ள மனதில்லாதவர்கள், இயேசுவை போல பரிசுத்தமான எண்ணம் வர முடியாமல் அந்த முட்டைக்குள்ளே கடைசி அந்த முட்டை என்ன பண்ணுவாங்க, 8 முட்டைய குஞ்சு பொறிக்காத முட்டை என்ன பண்ணும்? அது நல்லா இருக்குமா? நாத்து அடிச்சிடும். நீ உபவாசம் பண்ணாலும், நீ 40 நாள் ஒரு பொழுது எடுத்துட்டு சரக்கு அடிக்க மாட்டேன், தாடி வச்சிருப்ப, நான் நகை போட மாட்டேன்னு சொல்லி உனக்குள்ள இயேசு பிறக்கலாம், நீ என்ன ஆவ?
சில குப்பை சில காவா கிட்ட போனாலே நாத்தடிக்கும். சில மனுஷனுடைய வாழ்க்கை அதுதான். லெந்து காலமா இருக்கலாம். ஆண்டவரை போல வாழாவிட்டால், கிறிஸ்துவின் சுபாவம் உனக்குள்ள வராவிட்டால், இயேசுவை வெளிப்படுத்தாவிட்டால் உன் வாழ்க்கை என்ன ஆயிடும்?